வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து ஏற்கனவே நம்ம மினி ஆடியோ பிளேயருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேபினெட்ல வந்து பேஸ்டபிள் போர்டு அண்ட் வந்து ஐசி போர்டு எல்லாம் வந்து கரெக்டாக எப்படி வந்து எந்தெந்த பொசிஷனில் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்காங்க. நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இடம் அந்த இடத்துல கரெக்டாக உட்காருமோ சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்காங்க. நான் வந்து ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்தந்த இடத்துல வந்து நம்ம போர்டெலாம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பேஸ்டபிள் போர்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சால்டிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4440 போர்டில் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து ஒயர் போட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்து 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை. அண்டு வந்து இது வந்து ஸ்பீக்கர் லைனு. இன்புட் மட்டும் நம்ம கொடுக்கணும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்புட் மட்டும் நம்ம அதை 2 இடத்துல கொடுப்போம். இது வந்து இது ஒரு ஸ்பீக்கர் லைனு, இது ஒரு ஸ்பீக்கர் லைனு. இது பவர் சப்ளை இன்புட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 16 வோல்ட்டு 1000 அண்ட் 16 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. 1000 மைக்ரோ போட்டு 16 வோல்ட்டு. இது வந்து நீங்கள் 25 வோல்ட்டு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பவர் சப்ளைல 16 வோல்ட்டு மேலே தான் வரும். மேலே வரும்போது இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து 1025 கூட மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போர்டு ஃபிட் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுனா, இந்த பக்கம் கிரவுண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் டச் ஆயிரும். அதுக்காக வந்து போர்டு வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி சால்டிங் அடிக்க அடிச்சுக்கிட்டு அப்புறம் கூட திருப்பி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபிட் பண்ணாமல் சால்டிங் அடிச்சுக்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ஐசி போர்டெலாம் வச்சுக்கிட்டு இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு கடைசியாக வந்து போர்டு ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இந்த நாப் இருக்கும், அதை கட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிக்காங்க. நம்ம கட்டிங் பிளேயரில் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துடும் கட்டிங் பிளேயரில். இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை கடைசியாக கூட ஃபிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஒரு இது நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணிவிட்டு நாபு போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணால் அந்த இடத்துல வர மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். இது வந்து சால்டிங் அடிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி கழட்டிட்டு சால்டிங் அடிச்சு தான் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பீக்கர் சைட்டு மெயினாக ஃபிட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்றா சால்டிங் அடிச்சுட்டு அப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட் பண்ணோம்னா சால்டிங் அடிக்கிறது ஈஸியாக இருக்காது. ஸோ இடத்துக்காக வச்சு நம்ம ஒயர் கட் பண்ணி சால்டிங் அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா பேஸ்ட் டியூபுக்கு அளவு போட்டு நான் ஒயர் வெட்டிட்டேன். இப்போ நான் வந்து பேஸ்ட் டியூபில் லைன் கொடுத்துட்டு எல்லாமே லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். அதனால் ப்ராப்பராக நான் கொடுத்துட்டு எப்படி லைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து எப்படின்னு புரிஞ்சுப்பீங்க ஈஸியாக. இப்போ வந்து கொடுத்துட்டோம்னா கசகசன்னு கொடுத்துட்டுக்கணும். நான் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோல் போட்டு ட்ரிபிள் லைன் அடிச்சாச்சு. கண்ட்ரோல் போட்டு ஒயரை வந்து அளந்து வெட்டி ட்ரிபிள் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பேஸுக்கு 2 லைன் பேஸுக்கு அடித்து பேஸு கனெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து இன்புட் கொடுப்போம். அதாவது யூஎஸ்பி போர்ட்லேருந்து இன்புட் கொடுக்கறது. சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து இன்புட் கொடுக்கறது. இது வந்து அவுட்டு. இது வந்து அவுட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போவோம். இது வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்கறது. ஓகே, இப்போ எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த போர்டில் வச்சு நம்ம இன்வெர்ட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மழை வந்து எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இதில் பேஸ்டபிள் போர்டு வந்து முறுக்கியாச்சு. நட்டு போட்டு டைட் வச்சாச்சு. அதே மாதிரி இது இன்புட்டை கொண்டு போய் சுவிட்சு கொடுத்தாச்சு. அவுட்புட் எடுத்துகிட்டு போய் வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட் கொடுத்துட்டு வால்யூம் கண்ட்ரோலில் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஐசி போர்டில் இன்புட் கொடுத்தாச்சு. பார்த்தோம்னா ஐசி போர்டில் இன்புட் கொடுத்தாச்சு. ஐசி போர்ட்லேருந்து ஸ்பீக்கர் லைனு ஸ்பீக்கரோட கொடுத்தாச்சு. இதில் வந்து ஐசி போர்டுக்கு சப்ளை கொடுக்கணும். அண்டு இது பேஸ்டபிள் போர்டுக்கு சப்ளை கொடுக்கணும். இப்போ வந்து இது 2 போர்டையும் வச்சு முறுக்கிக்கலாம், வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எதுவும் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து சப்ளை மட்டும் இன்புட் கொடுக்கணும். ஏன்னா ஒயர்லாம் வந்து கஜன்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீட்டாக வந்து சைடில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஎஸ்பி போர்டு கொடுத்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதாவது ஐசி போர்டு பேஸ்டபிள் போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இது 2க்கு மட்டும் பவர் சப்ளை பெண்டிங் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம 1 ஆம்பியரில் வந்து பவர் சப்ளை செஞ்சு வச்சுருந்தோம். அது வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அது செஞ்சு வச்சுருந்தோம். அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கொண்டு போய் இதுக்கும் அடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து யூஎஸ்பி போர்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். 5 வோல்ட் நம்ம வந்து இதில் வந்து 12 வோல்ட் எடுத்து 7805 அதாவது 7805 டிரான்சிஸ்டர் போட்டு அதை வந்து அவுட் எடுத்து 5 வோல்ட் கொண்டு வந்து இதில் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு இது ஆடியோ இன்புட்டை கொண்டு போய் நம்ம சுவிட்ச் ஏற்கனவே நம்ம சுவிட்சில் வந்து அவுட்புட் கொண்டு போய் இங்கே கொடுத்துருந்தோம். இப்போ வந்து சுவிட்சில் வந்து இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது வந்து சுவிட்சில் வந்து டைரெக்டாக நம்ம ஐசி போர்டுக்கு போயிடும். இது வந்து சுவிட்சில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, தனித்தனியாக எப்படி சுவிட்ச் ஒர்க் ஆகுது, இந்த வால்யூம் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது, இது மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 7805 போட்டு இதுக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து எப்போ ஆன் ஆக போகிறது, இது லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் ஆகுறது வந்து கிரவுண்டு, ஆடியோ வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டர் வந்து கிரவுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான் இதில் சிம்பிளான வேலை. ரெண்டாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன். நம்ம ஐசி போர்டு இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து பேஸ்டபிள் போர்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துட்டு வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஐசி போர்டு கொடுத்துருவோம். ஐசி போர்டுலேருந்து ஸ்பீக்கருக்கு வந்துடும்.
பவர் சப்ளை நம்ம வந்து இதுக்கு 12 வோல்ட் இதுக்கு 12 வோல்ட் கொடுத்துருவோம். இதுக்கு மட்டும் 5 வோல்ட் கொடுக்கணும். 5 வோல்ட்டுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டு 5 வோல்ட் கொடுத்துறோம். அவ்வளவுதான், வேலை வந்து சிம்பிள். இதுல வந்து என்னன்னா சின்னதா இருக்கிறதுனால ஒயர் வந்து கஜகஜன்னு தான் இருக்கும். வந்து 5.1 செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒயரை வந்து நீட்டா வந்து ஒட்டி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து என்ன இடம் வந்து சிம்பிளா இருக்கும். கடைசியா வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து கீழே வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிக்காங்க. அவ்வளவுதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து பவர் கேபிள கொண்டு போய் இந்த சுவிட்சில் கொடுத்து சுவிட்சில் இருந்து அவுட்புட் எடுத்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சிம்பிளான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். by USB drive. ஸோ பார்த்தோம்னா அவ்வளோதான், ஒர்க்கை வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆடியோ பிளேயர் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி தான் மேக் பண்ணோம். இன்னொரு வீடியோவில் வந்து 5.1 எப்படி செய்யலாம் அதை பற்றி டீட்டெயில் ஓனாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. புது வீடியோக்கள் காத்திருக்கு. வாழ்க தமிழ், வளாக டெக்னாலஜி.